சேலம் மாநகரில் ஏறத்தாழ 165 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க ஒரு உயர்கல்வி நிறுவனம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் அட்டானமஸ் என்ற ஸ்டேட்டஸை தன்னாட்சி என்ற கல்லூரியுடைய பெயர் தாங்கிய ஒரு நிறுவனம். பல்வேறு தமிழகத்தினுடைய தலைவர்களை உருவாக்கிய ஒரு கல்லூரி. அதிலும் குறிப்பாக தமிழ் துறையில் படித்த பல ஆளுமைகள் தமிழகத்தை ஆண்ட தலைவர்களை உருவாக்கிய கல்லூரி போன்ற பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்லூரியுடைய அரங்கத்தில் தமிழ் துறையின் சார்பிலே உங்களுடைய திறனை மேம்படுத்தும் வண்ணம் மாணவ செல்வங்களுக்கு ஒரு தலைமை பண்பு பயிற்சி பட்டறை போல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் துறையினுடைய தலைவர், இந்த சேலம் 7 கலைக்கல்லூரியுடைய தேர்வு கட்டுப்பாட்டினுடைய அலுவலர், என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரி முனைவர் பிரேமலதா அவர்களே, இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, என்னோடு வருகை இருந்திருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உதவியாளர் நமச்சிவாயர்களே, நம்முடைய தினகரனுடைய ரிப்போர்ட்டர் அன்புக்குரிய நண்பர் கார்த்திக் அவர்களே, தினகரனுடைய புகைப்பட கலைஞர் ஜெகன் அவர்களே, தினபூமியினுடைய நிருபர் அன்புக்குரிய பூபதி அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய தம்பி சுரேஷ் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக இந்த கருத்தரங்கில் நீங்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டும் இனி கேட்கிறேன் என்ற ஒரு ஆதங்கத்துடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய இருபால் கண்மணி மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தலைமை பற்றி பேச வேண்டும். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு நான் வருவதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் துறையினுடைய தலைவர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரேமலதா அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதிலே மிக அற்புதமாக என்னை வரவேற்பு அறிமுகப்படுத்திய அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கிறேன். அவர் தமிழ் துறையுடைய தலைவர், தமிழை முதன்மை பாடமாக எடுத்திருப்பவர். அவருக்கு தெரியாத விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவருடைய இருக்கக்கூடிய இடத்திலே நான் வேதியியல் கெமிஸ்ட்ரி படித்தாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக, ஏனென்றால் எனது தந்தையாரும் தலைமை ஆசிரியர், எனது தாயாரும் ஒரு ஆசிரியர், எனது மனைவி அவர்களும் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். ஆனால் நாங்களாம் கெமிஸ்ட்ரி படித்தோம். நானும் வைப்பில் 2 பேருமே நாங்கள் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்பிஎல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தோம். ஆனால் கூடவே என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தமிழ் மீது கூடிய ஆர்வம். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. The quickest way of doing many things is to do one thing at a time. The quickest way of doing many things is to do one thing at a time. அதாவது நீ நிறைய சாதிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால் அதற்குரிய பணியை இன்றே இப்பொழுதே தொடங்கிவிடு. அதுதான் அது அழகாக ஒரு பேரறிஞர் சொல்லி இருக்கின்றார். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்று தமிழ் பழமொழி இருக்கிறது. அது ஒரு பொன்மொழி. அதுபோல if you want to achieve in your life, you have to start a smart work right now. உன்னுடைய கடின உழைப்பை, ஸ்மார்ட் ஒர்க்கை நீ இப்பொழுதே ஆரம்பித்தீர் என்று சொன்னால் வருங்காலத்தில் நீ தலைமை பண்பு மிக்க தலைவராக மாற முடியும். அதற்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களையும் சேர்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
முதற்கண் இந்த கலையரங்கத்தை பற்றி நம்முடைய துறைத் தலைவர் பிரேமலதா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த மேடையானது சாதாரண மேடை அல்ல. தேசப்பிதா மகாத்மா காந்தி இந்த கல்லூரிக்கு வருகை தந்து அவர் இந்த மேடையிலே பேசிய மேடை. அங்கேதான் நாம் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அந்த அரங்கிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் வந்து உட்கார்ந்து பேசிய மேடை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய மேடை, தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல முறை வந்து இங்கே பேசிய மேடை, முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் இந்த கல்லூரியிலே படித்தவர் என்ற அவர் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்று சொல்லும் பொழுது இந்த பள்ளியினுடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த கல்லூரியிலே படித்திருக்கின்றார். இந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தர் லாட்ஜ் இப்பொழுது இல்லை, பில்டிங் கட்டிட்டாங்க, வேற காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. அந்த லாட்ஜில் தான் அப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கு. இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து ஒரு புகழ்மிக்க திரைப்பட நிறுவனம். சென்னையில் கூட கிடையாது, கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்குது. அதை விட்டால் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ், அப்போது டி.ஆர். சுந்தரம் என்ற மிகப்பெரிய ஜாம்பவான் திரைப்படத்தையே ஆட்டி படைத்தவர். அந்த நிறுவனத்தில் தான் நம்முடைய புகழ்மிக்க தலைவர்கள்லாம் இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்றார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இருக்கின்றார், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இங்கே இருந்திருக்கின்றார். மிகப்பெரிய ஆளுமையாளர்கள்லாம் இங்கே திரைப்படத்துறையிலே கால் பதிக்கும் பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய நுழைவாயாக இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த சேலம் மாநகரிலே நடந்து உலாவி சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சேலம் மாநகரத்தில் உள்ள அந்த கல்லூரியில் இருந்து பேசுவதிலே உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். நான் வந்து இங்கே மாவட்ட கல்வி அலுவலராக சேலம் மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்று சென்ற 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பணி நிறைவு பெற்றிருக்கின்றேன். ஏறத்தாழ 1 ஆண்டு ஆகியிருக்கிறது. ஓராண்டு முடிந்தாலும் அது அரசு பணிக்குத்தான் பணி நிறைவு ஒழிய என்னுடைய சமுதாய பணிக்கு, என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய பணிக்கு, மடைமாற்றம் செய்யக்கூடிய பணிக்கு, அவர்கள் வாழ்க்கையிலே திருப்புமுனை உண்டாக்கும் பணிக்கு பணி நிறைவு இல்லை. அதன் காரணமாகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அரசு கலைக்கல்லூரி சேலம் 7 என்ற மிக புகழ்மிக்க கல்லூரியிலே உங்கள் முன்னால் பேசுவதை நானும் உங்களோடு சேர்ந்து நான் பெருமை அடைகிறேன். தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் படித்தால் தலைவராகலாம் என்று நேற்றைய தினம் உங்களுடைய துறைத்தோடம் தொலைபேசியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உதித்த வார்த்தை, அந்த வார்த்தையை நான் நேற்றைய தினம் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த தலைமை பண்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஏனென்றால் சொல்லுவாங்க, if you speak in English it touch your mind, if you speak in mother tongue Tamil it touch your heart. உங்களுடைய இதயத்தை தொடக்கூடியது என்றால் உங்களுடைய தாய்மொழி தான், உயிர் மொழி. ஆகவேதான் தமிழிலேயே பேசினால் அந்த கருத்துக்கள் மாணவ செல்வங்களுடைய மிக எளிதாக பதியும். தமிழ் படித்ததனால் தான் மிகப்பெரிய தலைவர்கள் இங்கே தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றார்கள். நம்முடைய தொல்காப்பியத்துக்கு இலக்கணத்தை உரை எழுதியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். திரைப்படத்திலே பல ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை, அழியா காவியங்களை, காவிய தலைவனாக இருந்த கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள். திரைப்படத்திலே தனக்கென்று ஒரு புரட்சியை ஏற்படுத்திய நடிகரும் புரட்சி தலைவருமான முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். இவர்களுக்கு இருந்த தமிழ் பற்றின் காரணமாகத்தான் அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர்களாக வர முடிந்தது. அரசியல் எடுத்துக்கொண்டாலும் அதே போல்தான். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலகம் இருக்கிறது சென்னையிலே. அந்த அலுவலகத்துக்கு பெயர் பேராசிரியர் கா அன்பழகனார் அலுவலகம். அவருடைய வளாகம். பேராசிரியர் கா அன்பழகன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை. ஆக இது போன்ற பல எண்ணற்ற தலைவர்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் உருவாக்கிய அந்த தமிழை உருவாக்கிய இடங்களிலே ஒன்று சேலத்தின் கலைக்கல்லூரி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அப்படிப்பட்ட தமிழ் துறையின் சார்பிலே உங்களிடம் நான் தமிழ் தலைமை பண்பை பற்றி பேசுவதிலே உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைமை பண்பை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். சின்ன கதை இல்லை, சின்ன ஒரு கருத்து. உதாரணமா, ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைமை பண்பு மிக்க லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பக்கம் சிங்கம் போல இருக்கும். இந்த துறை தலைவரை போல சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பாடுறது இல்லையா, அது போல உங்களுடைய முதல்வரை பார்த்து இப்பொழுது பேசிக் கொண்டு வந்தேன். அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க இன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் இப்போ வர முடியல. இதனால் தொடர்ந்து மீட்டிங் எழுதி அவர் நான் வந்துடுறேன் சார் என்று அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள்.
அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லுங்கள். இங்க சிங்க பெண்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள். ஆக சிங்கமானது ஒரு ஏ பி என்ற 2 குரூப் இருக்கு. ஏ குரூப்ல 100 செம்மறி ஆடு இருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா ஒரு சிங்கம். புரியுதா? ஏ குரூப்புக்கு 100 செம்மறி ஆடு இருக்கு. அந்த ஏ குரூப் தலைவர் யாருன்னா ஒரு சிங்கம். அது ஆண் சிங்கமா இருக்கலாம், பெண் சிங்கமா இருக்கலாம். பி குரூப் இருக்கு. இந்த பி குரூப்ல 100 சிங்கம் இருக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறது ஒரு செம்மறி ஆடு. இப்ப இந்த ஏ குரூப் வந்து வெற்றி பெறுமா அல்லது குரூப் பி ஆனது வெற்றி பெறுமா? ஏ குரூப் தான் வெற்றி பெறும். என்ன காரணம்? ஏ குரூப்ல ஒரு சிங்கம் தான் இருக்குது, பி குரூப்ல 100 சிங்கம் இருக்குது. சொல்லுங்க. அது கூட இருக்க செம்மறியாடும் நம்மளும் நம்ம தலைவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு சிங்கத்தோட போறவங்க. அது செம்மறியாடு வந்து சிங்கத்துக்கு பயந்துட்டு இருக்கிறதுனால நம்ம தலைவனே முன்னேற்ற நாம எப்படி முன்னேற்ற போறது அப்படின்ட்டு பின்தாங்கிடுங்க. ஏ குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 100 செம்மறியாடு இருக்குது. அந்த செம்மறியாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் யாருன்னா ஒரு சிங்கம். ஆகவே செம்மறியாடாக இருந்தாலும் அதுக்கு அதனுடைய புத்தி சாதுரியத்துல தலைமை பண்பின் காரணமாக அதை சரியா வழிநடத்தி கொண்டு போய் வெற்றியடை வச்சிடும் அந்த சிங்கம். ஆனா பி குரூப்ல வந்து 100 சிங்கமே இருந்தாலும் கூட அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு வந்து செம்மறியாடாக இருந்து விட்டால் அவர்கள் வழிநடத்தக்கூடிய பண்பு ஆனது அது கெட்டு போய்விடும். ஆகவேதான் இதை வந்து தலைமை பண்புக்காக ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த சாதனைகள் படைத்தவர்களை எல்லாம் நினைச்சு பார்க்க, இந்த சாதனை படைத்தவர்கள் எப்படி சாதனை படைச்ச வானத்திலிருந்து குதிச்சாங்களா என்று பார்த்தால் இல்லை. சாதனை படைத்தவர்கள் எல்லாம் வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அவர்கள் அனைவருமே நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட இது போன்ற கிராமப்புறங்களிலே படித்து நகர்ப்புறங்களில் மீண்டும் படித்து கல்வியால் உயர்ந்தவர்கள் தான். சாதனை படைத்தவர்கள் என்ன இருந்துச்சு எக்ஸ்ட்ரா என்று பார்த்தால் அவனம் இருந்தது ஒன்றே ஒன்று, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, the self confidence. அந்த செல்ஃப் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அவருக்கு இருந்த காரணத்தினால் அவரானது வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிந்தது. ஸோ சாதனை புரிந்தவர்கள் அனைவருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதாரணமானவர்களே. அந்த சாதாரணமானவர்கள் தான் சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் இருந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அவளை தலைவராக உயர்த்தியிருக்கிறது. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். அந்த சாதனை புரிந்தவர்களை பற்றி நான் பேசும் பொழுது சொல்லுவாங்க, நீங்களும் சாதனை புரியணும்னா என்ன பண்ணணும்? இப்ப மாணவர்கள் எல்லாம் நீங்க இப்ப வந்து நவ நாகரிக உலகத்துல எல்லாருமே என்ன பண்றோம்? செல்போன், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிவி, வீடியோ, இதே போயிடுச்சு. அந்த சமூக ஊடகங்கள் இருந்து விட்டுட்டு கொஞ்சம் நூலகத்துக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கோல்டு தரும். அந்த புத்தகங்களுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும். நாங்கெல்லாம் படிக்கிறப்ப லைப்ரரியில தான் போயிருக்கோம். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிய ராசிபுரம் காலேஜ் படித்தேன், திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரியில். அந்த கல்லூரியில் படிச்சுட்டு அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிய, எம்பில் கெமிஸ்ட்ரி எல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படித்தேன். அங்கேயும் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் என்று சொன்னால் பேராசிரியர் சொல்லி கொடுத்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் என்னுடைய தன் செயலால் தன் முனைப்புடன் நான் நூலகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஐஎல் பீனா, கொரியன் சர்மா, காட்டன், நிறைய புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்து நாங்க நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மேடிசியா பண்ணிக்கிட்டு அந்த டெக்னிக்கை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆக யார் ஒருவன் தன்னம்பிக்கையுடன் சேர்ந்து படிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அதற்குத்தான் இந்த கருத்தரங்கை உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கையை நீங்க வெளிக்கொண்டு வராமல் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பொழுதுபோக்காக மாணவர்களை இருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் உங்களை போன்று கல்லூரி மாணவனாக இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று. அவ்வளவு அற்புதமான. ஆனால் இப்ப உங்களுக்கு நம்முடைய மேடம் திருமதி
பிரேமலதா மேடம் சொல்ல இருக்கிறதை போல எங்களுக்கெல்லாம் அப்ப துறை தலைவர்கள் இப்படிலாம் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடத்தல. நாங்களா தான் காட்டு செடி போல் வளர்ந்து மேலே வந்தோம். இப்ப உங்களுக்கு அப்படி இல்லை. தமிழக அரசு உங்களுக்கு எல்லாம் ரூபாய் 1000 மாதந்தோறும் கொடுக்குது. உங்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் உயர்கல்வியில கொடுக்குறாங்க. நான் முதல்வர் திட்டம் என்ற பல திட்டங்களான தமிழக அரசு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த நிலைமையில நம்ம என்ன செய்யணும் என்றால் இந்த கல்லூரி பருவத்தை மிக சரியாக பயன்படுத்தி, ஆகவேதான் நம்முடைய பாடனி ஔவையார் சொல்லியிருக்காங்க, இளமையில் படிச்சுக்க. இளமையில எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கையில பின்னால சொல்லுவாங்க. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கடியும் முன்னே கசக்கும் பின்னே. முதல்ல பார்த்தா கசக்கம், என்னடா நம்மளை படிங்கிறாங்களே அப்படின்னு. ஆனா பின்னால பாத்தீங்கன்னா அதுதான் இனிக்கும். சொல்லுவாங்க கல்வியின் வேர்கள் ரொம்ப கசப்பானவை, ஆனால் அது தரக்கூடிய கனிகளோ மிகவும் இனிப்பானவை. கல்வியின் வேர்கள் கசப்பா தான் இருக்கும், ஆனா அது தரக்கூடிய வேர்கள் இனிப்பாக இருக்கு. நாங்க படிச்ச காரணத்தினாலதான் நான் ஒரு மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்ற முடிந்தது. பணி நிறைவு பெற்ற பின் உங்களுடன் நான் உங்களை ஆற்றுப்படுத்த முடியும். ஆக என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். ஆக முதல் 25 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஆண்டுகள். முதல் 25 ஆண்டுகள் எந்த ஒரு மாணவன் ஒரு மாணவி அவருடைய பெற்றோருக்கு, தாய் தந்தை, மாதா பிதா குரு தெய்வத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ, பின்வரும் 75 ஆண்டுகள் அவர்கள் ராஜாவை போல் வாழ்வார்கள், ராணியை போல் வாழ்வார்கள். சொல்ல புரியுதா? முதல் 25 ஆண்டுகள் அவரை பெற்ற மாதா, அம்மா, பிதா, அப்பா, குரு, ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர் அல்லது கல்லூரி பேராசிரியர், தெய்வம், இயற்கையின் தெய்வம். அது எந்த தெய்வமா இருக்கலாம். அது இந்து மதமா இருந்தா இந்து கடவுள், அல்லது முஸ்லீமா இருந்தா அல்லது கிறிஸ்தவரா இருந்தா எந்த மதமா இருக்கலாம். அந்த கடவுள்களுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக, அடிமை என்ன, அவர் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய இருந்தீர்கள் என்று சொன்னால், முதல் 25 ஆண்டுகள் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருந்தீர்கள் என்று சொன்னால், பின்வரும் 75 ஆண்டுகள் இந்த மாணவர்கள் எல்லாம் ராஜாவை போல் வாழ்வார்கள், இந்த மாணவிகள் எல்லாம் ராணிகளை போல் வாழ்வார்கள். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய இந்த வகுப்புகள் ஏதோ மேடை பேச்சு பேசிவிட்டு உங்களிடம் கைத்தட்டு பெறுவதற்காக மட்டுமல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த 100க்கு மேற்பட்ட மாணவிகள் மத்தியிலே பேசும் பொழுது, இங்கே ஒரு 10 மாணவர்கள் 10 மாணவிகள் இல்லை, இந்த கருத்தரங்குக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நான் மறுமலர்ச்சி அடைந்திருக்கின்றேன், ஒரு புதிய மைண்ட் அவுட்லுக் புராணாயிருக்கிறது என்று நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் இந்த கருத்து பட்டறையுடைய வெற்றி என்று நான் கருதுகின்றேன். ஆக அப்படிப்பட்ட ஸ்பார்க், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். இங்க இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்பார்க் இருந்தா போதும். ஸ்பார்க் பிடிச்சிக்கும். வைக்கிப்புல் போடுறீங்களா, வைக்கிப்புல் போற மாதிரி தான். இங்க ஏதோ தீக்குச்சிய ஸ்பார்க் அடிச்சா போதும், பிடிச்சிக்காத பாடல எரிஞ்சிடும். ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு மந்திரம், ஒரு தீட்சை ஒரு ஒட்டுமொத்த ஆலையை மாற்றிவிடும், உலகத்தையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்று சொன்னால், இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாம இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கலாம். ஆனா திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது கல்லூரியில பேச்சு போட்டி ஆகட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், அவர் புதிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே சாதனை படைக்க முடியும். ஆக சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும், ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் தலைவராக வேண்டும் என்றால், திரைப்பட பாடல்களிலே கண்ணதாசன் எழுதியிருப்பார், 3 இருந்தால் தலைவனாகலாம் என்று. அந்த 3 இருந்தால் தலைவனாகலாம் என்று அவர் அப்போ சார்ந்திருந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி எழுதியிருப்பார். அதை அதனுடைய இனிஷியல் வச்சு சொல்லியிருப்பார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த 3 இருந்தால் தலைவனாகலாம். எந்த 3 இருந்தால் தலைவனாகலாம் என்று சொன்னால், முதலில் வேண்டிய முதல் பண்பு நான் ஏற்கனவே சொன்னதை போல தன்னம்பிக்கை, the self confidence. அந்த தன்னம்பிக்கை இருந்தால் தலைவனாக முதல் வாய்ப்பு. இரண்டாவது என்னவென்றால் விடாமுயற்சி, கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ், அந்த விட்டு விடாத முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் தலைவனாகலாம். அடுத்து மூன்றாவது ஒன்று கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். சொல்லுவாங்க, there is no substitute for hard work, hard work never fails. ஸோ கடின உழைப்பு இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆகவே தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த 3 இருக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த 3 பண்புகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு
அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இது போன்ற சொற்பொழிவாளர்களை எல்லாம் அழைத்து வந்து பேசவில்லை. இதை நீங்கள் எடுத்து உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாதனையை புரிந்தவர்களுக்கும் புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் சொன்னேன், நூலகத்துக்கு போங்க, புத்தகம் படிங்கன்னு சொன்னேன். என்ன காரணம் என்றால், சாதனை புரிய வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் எப்பொழுதுமே நூலகத்தை போகும். நூலகத்தை போய் ஏதோ ஒரு புக்கை படிக்கணும். சாதனை புரிய ஆசைப்படுவன் புத்தகங்களோட இருப்பான். சாதனை புரிந்தவன் தான் புத்தகத்திலேயே இருப்பான். புரிகிறதா? சாதனை புரிய ஆசைப்படுவன் புத்தகங்களோட இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்திலேயே இருப்பான். ஆகவே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நூலகத்தை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். சொல்லுவாங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? கடமையை செய்தால் வெற்றி, வெறும் கடமைக்கு செய்தால் தோல்வி. முடிஞ்சு போச்சு. வெற்றிக்கும் தோல்விக்கு கடமைக்கு செய்தால் தோல்வி. அவன் வெறும் கடமைக்கு படிக்காம, வெறும் கடமைக்கு காலேஜுக்கு போறான் அப்படின்னு தோல்வி அடைஞ்சிருவோம். இல்ல இந்த வயசுல நான் வந்து படிக்கணும், இந்த வயசுல நான் பிஏ லிட் படிக்கிறேன், எம்ஏ லிட், எல்லாம் பிஏ லிட் வந்திருக்கீங்க, எம்ஏ லிட்ரேச்சர் வந்திருக்கீங்க, இதுல நம்ம பல்கலைக்கழகத்துல முதல் மாணவனா வரணும் அப்படின்னு கடமையை உணர்ந்து படித்தால் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆகவே அதை நீங்கள், அதே போல வீட்டுல கடிகாரம் ஓடுது, இந்த கடிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அதுக்கும் நமக்கு அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேக்டரும் நம்ம பார்க்கணும். கடிகாரமும் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, கடிகாரத்தை பார், அது ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்பாங்க இல்லையா? கடிகாரம் என்ன பண்ணுது? டைமை காட்டும். கடிகாரம் நேரத்தை மட்டும்தான் காட்டும். அந்த நேரம் நல்ல நேரமா, நமக்கு நல்ல நேரமாக மாற்றுவதோ அல்லது கெட்ட நேரமாக மாற்றுவதோ யார் கையில் இருக்கிறது? நம் கையில் இருக்கிறது. கடிகாரம் நேரத்தை மட்டும்தான் காட்டும். அந்த காட்டக்கூடிய நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி அல்லது கெட்ட நேரமாக மாற்றக்கூடிய சக்தி நம்மிடம் உள்ளது. ஆகவேதான் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில். சோ நம்ம கையில் இருக்குது, அதை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப தலைமை பண்புல முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது, கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி இருந்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப உதாரணமா இப்ப கொரோனா வந்துட்டு போச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னால, 4 ஆண்டுகளுக்கு முன்னால 2020, 2021 இந்தியா, தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கும் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. நாமெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தோம். ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு ரத்த சொந்தங்கள் வந்து நம்ம இழந்துட்டோம். வேற எந்த நோயுமே இல்லை. கொரோனா என்ற ஒரு அரக்கன், ஒரு கொடிய நோய் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இதே ஒரு நல்ல உறவுகளை நாம் இழந்துட்டோம். அது வந்து மீள முடியாம தான் இருக்கிறோம். இந்த கொரோனா இருக்கின்ற பொழுது பல லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியது. நம்ம வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க, சொந்த பந்தத்துல போயிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன இருக்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்? இறைவன் நம்மை விட்டு வைத்திருக்கின்றான். கொரோனாவிலிருந்து நம்மளை பாதுகாத்து விட்டு வைத்திருக்கின்றான். நமக்கு கமா போட்டிருக்கான் வாழ்க்கையில. அவங்களுக்கு புஷ்டா போட்டான், முற்றுப்புள்ளி வச்சுட்டான். முற்றுப்புள்ளி வச்சு அவங்க மேல போயிட்டாங்க. ஆனா நமக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கல, நமக்கு வந்து கமா போட்டிருக்காரு. அப்ப இந்த கமா எதுக்கு சொல்லுதுன்னா, சமுதாயத்துக்கு இவன் ஏதாவது வகையில் பயன்படுவான். இந்த பயன்பட வேண்டிய காரணத்தினால் இவனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விட்டு வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்க நாளெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சமுதாய கடமையை செய்யக்கூடிய வாய்ப்பு, அந்த டைமை கடவுள் கொடுத்திருக்கார். அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய சமுதாய கடமை செய்யணும். இந்த சமுதாய கடமை செய்கின்ற பொழுது இந்த கூட்டு முயற்சின்னு சொல்லுவோம். இப்ப கொரோனா ஒரு வீட்டுக்கு அந்த வீதியில வந்துருச்சுன்னா அந்த வீதிக்காரங்க எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம வேண்டிக்குவோம், ஐயோ எங்க வீதிக்காரங்க யாருக்கும் கொரோனா வரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஊருக்கே யாருக்கும் கொரோனா வரக்கூடாது. ஐயோ நம்ம மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கு வரக்கூடாது. ஐயோ நம்ம தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது. ஐயோ இந்தியாவுக்கு வரக்கூடாது. வேணுமா? நம்ம என்ன அர்த்தம்? நம்முடைய அந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார் இல்லையா, புறநானூர் உள்ள கணியன் பூங்கொண்டனார். அந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி மாதிரி நம்ம அந்த நம்முடைய மனதை அகலப்படுத்தி கொண்டார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒரு சர்பத் போடணும், ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடுக்குறாங்க, போடணும்னு. இப்ப எப்படி அதை ஒரு சர்பத் போடுறதுக்கு இப்ப 5 பொண்ணுங்க இருக்கீங்க, 5 பேரும் ஒருத்தருக்கிட்ட என்ன பண்றது, எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை வச்சு சர்பத் போட முடியுமா?
முடியாது. இன்னொருத்தர்கிட்ட சர்க்கரை இருக்குது, அவங்க மட்டும் வச்சு சர்பத் போட முடியுமா? முடியாது. இன்னொருத்தர்கிட்ட தண்ணி வாட்டர் இருக்குது, அதை வச்சு போட முடியுமா? இன்னொருத்தர்கிட்ட என்ன இருக்கு? கத்தி நைஃப் இருக்குது, கத்தி வச்சு பண்ண முடியுமா? இன்னொருத்தர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு டம்ளர் வெசல் இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, அதை வச்சு சர்பத் ஒன்னா சேர்ந்து அந்த செயல் செய்கின்ற பொழுது சர்பத் 5 பேர் குடிக்க முடியுமா? சொல்ல புரியுதா? இதுதான் இந்த கூட்டு முயற்சி, அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது. ஆக ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாம் மேனேஜ் சோசியல் அனிமல்ங்கிறோம். நம்ம ஒரு சமுதாய பிராணி. நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்ப கூடி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய கொரோனா வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறது. ஆக ஒரு சர்பத் போடுறதுக்கே 5 பேருக்கு தனித்தனியா இருக்கிறப்ப 5 பேர் வந்தாதான் போட முடியும் அப்படிங்கும் பொழுது மனித வாழ்க்கை உயர்த்துவதற்கு என்ன பண்ணணும்? ஆகவே நம்முடைய கூட்டு முயற்சி என்ற நல்ல எண்ணம், நண்பர்கள். கூட்டு முயற்சி என்பது என்னன்னா நல்ல நண்பர். கல்லூரியில் படிக்கின்ற பொழுது 2 முக்கிய விஷயத்தை நான் சொல்லி ஆகும். ஒண்ணு, நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும். நல்ல நீங்க பெண்கள் இருக்கீங்கன்னா தோழிகள், நல்ல தோழியை தேர்ந்தெடுக்கும். The friendship is the fragrance of the life என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நறுமணம் என்று சொன்னால் அது நட்பு தான், அழியாத நட்பு. உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லுவாங்க. அந்த உயிர்காப்பான் தோழன் எப்படி இருக்கணும்னா நமக்கு நம்முடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்து வரக்கூடிய நண்பர்களாக, நம்முடைய படிப்புக்கு மேல் அதிகம் படித்து நம்மளை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, நமக்கு எந்த வகையிலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காட்டுவாங்க, உன் நண்பனை காட்டு, ஷோ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை காட்டி விடு, நான் சொல்கிறேன் நீ யார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆக நம் நண்பன் எப்படி இருக்கிறாரோ அதன் வழியாக தான் போக முடியும். ஆக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த கல்லூரி பருவத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு உண்டு. இதையெல்லாம் மிக சரியான தேர்ந்தெடுப்பது. 2வது பாயிண்ட் மிக முக்கியமானது என்றால் நம்முடைய உடல், நம்முடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் வலிமை மிக முக்கியம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இங்கே இருக்கிற நல்ல மாணவர்கள் ஆனால் சில இடங்கள்ல போதைப் பொருட்கள் பயன்படுத்தி சிகரெட், மது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய எதிர்காலம் பூஜ்யமாய் கொண்டிருக்க அவர்கள் அறியாமலேயே அவர் தலையிலே மண்ணை எள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட அந்த தீய பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல பழக்கங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு உடல் மிக ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் தெரியும், அவர் அமெரிக்காவில் போய் சிகாகோ நகரில் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி கணியன் பூங்குன்றார் சொன்னார் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னார் இல்லையா புறநானூர்ல, அது அழகா என்ன சொன்னாரு, அந்த அமெரிக்காவில் போய் சிகாகோ மாநகரில் அந்த ஆன்மீக கருத்தரங்களை பேசும் பொழுது, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அமெரிக்காவுடைய அத்தனை மக்களும் எழுந்து நின்று ஏறத்தாழ 15 நிமிடங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சாங்க. ஏன்னா அவங்களாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லியே பழக்கப்பட்டவர்கள். என்னை போய் அண்ணன்களே தங்கைகளே என்று சொல்லியாரே ஒருவர் வந்து என்று ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்ட வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, நீ பகவத்கீதையை படிக்கிறாயா அல்லது ஃபுட்பால் விளையாட செல்கிறாயா, கால்பந்து விளையாட செல்கிறாயா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், பகவத்கீதையை படிப்பதை விட நீ கால்பந்து விளையாட செல் என்று சொல்லுவேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார். அதாவது பகவத்கீதையை படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, பகவத்கீதையை படி, ஆனால் அதற்கு முன்னதாக நீ கால்பந்தை விளையாடி உன்னுடைய உடலை வலிமைப்படுத்திக் கொள், உன்னுடைய உள்ளத்தை உறுதி செய்து கொள், உன் மனதை ஸ்ட்ராங் பண்ணிக்க, ஆக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள் என்ற அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், பகவத்கீதையை படிப்பதை விட முதலில் நீ கால்பந்து விளையாட கற்றுக்கொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். என்று சொன்னால் இந்த வயதிலே நீங்கள் உடல் வலிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் உள்ளத்திலே மனதிலே மிக நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், பல யோகாக்களை இப்ப கடந்த ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது. இந்த கல்லூரியில் நடந்துச்சா நடந்திருக்கும். அந்த சர்வதேச யோகா தினம் என்பது என்ன என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள்
100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக உலகம் முழுக்கும் இந்த ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சர்வதேச யோகா தினம் என்பது என்ன என்று சொன்னால், நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வலிமைப்படுத்தக்கூடிய நாள். இங்கே எத்தனை யோகாக்கள் இருக்கிறது. நான் நிறைய யோகா கிளாஸ் போயிருக்கிறேன். இப்பொழுது நான் மனவளக்கலை மன்றத்தில், மனவளக்கலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவு திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலை மன்றம். இந்த மனவளக்கலை மன்றம் எங்க இருக்குது என்று சொன்னால், இதனுடைய தலைமையகம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய ஆழியாறு டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆழியாறு டேம்ல காதலிக்க நேரம் இல்லைங்கிற படத்துல அந்த பாட்டு, பழைய பாட்டு, விஸ்வநாதன் வேலை வேண்டுங்கிற பாட்டு எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட். அது மிகப்பெரிய டேம் அங்க இருக்கு. அங்க ஒரு மங்கி ஃபால்ஸ் இருக்குது. அங்கதான் அறிவு திருக்கோயில் என்ற வளாகம் இருக்கிறது. அது உலக சமுதாய சேவா சங்கம். அந்த உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்திருக்கிறது. அதுதான் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ். அந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டால் நீங்கள் உடல் உள்ளம் நன்றாக இருக்கும். அடிப்படை பயிற்சிகள், காயக்கல்ப பயிற்சியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்பையே காயக்கல்பமாக ஆக்கிவது, இரும்புக்குள் ஆக்கிக் கொள்வது. நான் அந்த மனவளக்கலை பயிற்சியில நான் இந்த சேலம் நாமக்கல் 2 மாவட்டத்துக்கு சேர்ந்த சேலம் மண்டலத்தினுடைய என்னுடைய அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஆலோசனை குழுவுக்கும் வளர்ச்சி குழுவுக்கும் தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்றேன். அதன் காரணமாக இந்த செய்தியை, நல்ல செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்ததை கடமை என்று நான் கருதுகின்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நிறைய மனவளக்கலை மன்ற தவமயங்கள் இருக்கு. அங்க போய் பயிற்சி எடுத்துக்கு உங்களுடைய மனசும் உடம்பும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆகிய எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு இது மிக முக்கிய காரணியாக இருக்கும் என்று நான் சொல்கின்றேன். அதே போல இங்க உங்களுடைய துறை தலைவர் சொன்னது என்று சொல்லுகின்ற பொழுது நான் பாரதியாரை நினைத்து பார்க்கிறேன். மகாகவி பாரதி. இந்த மகாகவி பாரதி வாழ்ந்த காலம் ஒரு 38-39 வயது தான். 39 வயதிலேயே அவர் அகால மரணம் அடைந்து விட்டார். ஆனால் அதற்குள்ள அந்த 39 வயதுக்குள் அவர் ஏறத்தாழ 17-18 மொழிகள் படித்திருக்கிறார். அந்த 18 மொழிகள் படித்ததன் காரணமாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஏன்னா இது பெஸ்ட் என்று சொன்னா அடுத்து கம்பேர் பண்ணும்ல. அந்த கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு, 18 மொழிகள் படிச்சிருக்காரு. அந்த 18 மொழிகள் படித்து யாமறிந்த மொழிகளிலே, இந்த 18 மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாரிசு வைக்கின்றார். ஆகவே இந்த தமிழ் படித்தால் தலைவனாகலாம் என்ற தலைப்பிலே இந்த கருத்தை இந்த இடத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதே போல திருக்குறளை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். தமிழ் துறையில வந்து திருக்குறளை சொல்லாம முடிக்க முடியாது. வல்லவன் தன்னை உலகெடுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியிருக்கின்றோம். வல்லவன் தன்னை உலகெடுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஒரு மனிதன் மனிதனாக வாழ படைக்கப்பட்ட ஒரே ஒரு அறநூல் எதுன்னு சொன்னால் அது திருக்குறள். நம்முடைய தமிழ்நாட்டிலே மயிலாப்பூரிலே பிறந்த ஒரு தமிழன் அந்த எழுதிய 1.25 அடிதான் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளிலும், உலகத்தில் உள்ள ஏறத்தாழ அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு படிக்கப்பட்டு வருகிறது. மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, அனைத்து பெற்றோர்களாலும். யார் ஒருவன் திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் இருக்கிறது, இப்ப நீங்க அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் எடுத்துக்கொண்டு படித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் வர முடியும். அப்படிப்பட்டவர்களாம் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். டாக்டர் அப்துல் கலாம் மிகப்பெரிய கல்வியாளர். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் பார்த்த மிகப்பெரிய கல்வி மகான். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொன்னால் உடனடியாக நினைவுக்கு வருவது இன்றல்ல, நேற்றல்ல, நாளையும் அவர்தான் மக்கள் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று யாருக்கும் இதுவரை தெரியாது. ஆனால் அனைத்து அரசியல் கட்சியும் இணைந்து அவருடைய மறைவுக்கு கண்ணீர் அஞ்சலி கோஷ்டியை ஒட்டி இந்தியாவிற்கும் அவருக்கு கண்ணீர் செலுத்தினார். என்ன காரணம்? அவர் என்ன டாடா பிர்லா குடும்பத்தை சார்ந்தவரா, இல்ல புகழ்மிக்க சினிமா படத்தினுடைய கதாநாயகனா? இல்லை. தமிழகத்தின் தென்கோடி கரையிலே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் என்ற ஒரு சின்ன தீவிலே சிறுபான்மை இனம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் இனத்திலே பிறந்த ஒரு படகோட்டி ஏழை, ஒரு படகோட்டி குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன். ஆனால் அவர் இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்க என்று சொன்னால்
நான் சொன்னேன் இல்லையா, 3 இருந்தால் தலைவனாகலாம். அந்த 3 அளவு இருந்த காரணத்தினால், அசைக்க முடியாத கல்வி செல்வம் அவருடைய இருந்த காரணத்தினால், அவரிடம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்த காரணத்தினால், விட்டுவிடவே முடியாத விடாமுயற்சி இருந்த காரணத்தினால், இந்த உழைப்புக்கு மிஞ்சி ஈடு இணை எதுவும் இல்லை என்ற கடின உழைப்பு இருந்த காரணத்தினால் அவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக புகழோங்கி இருந்தார். அவர் இறக்கும் வரை மாணவ செல்வங்களோடே இருந்தார். அவர் இறந்த பொழுது கூட அந்த இறுதி நாளிலே கூட ஒரு கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பேச்சரங்கிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உயிர் நீத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஆன்மா மாணவருடன் எவ்வாறு லயித்திருக்கிறது என்று பாருங்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்த சமயம், அப்பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இவ்வளவு பெயர் பெற்றதில்லை. இருந்தாலும் நான் அவரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்று சொன்னால், கர்நாடகா மாநிலம் பெங்களூருவிலே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய HAL அந்த நிறுவனத்திலே என்னுடைய கல்லூரியினுடைய நண்பர் டாக்டர் குப்பண்ணன் அவர்கள் அங்கே சயின்டிஸ்டாக பணியாற்றுகிறார். ஆக அவரை பார்க்க நான் செல்வேன். அப்ப செல்லும் பொழுது ஒரு முறை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த நேரம், ஆலோசகராக இருந்த நேரம், அப்பொழுது அவரை நான் முதலில் சந்தித்தேன். ஆனால் அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதன் பின்னர் நான் சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அடையாறு செட்டிநாடு பேலஸ்ல என்னுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி செனட் மீட்டிங் நடக்கும், அகாடமிக் கவுன்சில் மீட்டிங் அங்கே நடக்கும். அப்ப அங்க மீட்டிங் முடிச்சுட்டு வருகின்ற பொழுது இது மாதிரி அப்துல் கலாம் வருகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் போய் அந்த கான்ஃபரன்ஸை போய் உட்கார்ந்தோம். அப்ப சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சில் இன்னும் பதிந்து இருக்கு. அப்ப இவ்வளவு புகழ்மிக்க அரசியல் தலைவராக ஜனாதிபதியாக வரவில்லை, ஆனால் அவருடைய ஆளுமை, அவருடைய பேச்சு தெரிந்தது. மாணவனிடம் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், நான் படிக்கின்ற பொழுது வீடு வீடாக போய் பேப்பர் போட்டேன். அப்ப இருக்கக்கூடிய தினத்தந்தி பேப்பர் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போட்டா அங்க கூடிய காலனா 8 பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுல கொடுத்து அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தி படித்திருக்கிறார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு ரூபாய் 1000 கொடுத்து நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு மாணவ செல்வங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள. அப்ப நான் நினைச்சேன், ஒரு படகோட்டியின் மகனுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கும்? நாமளும் ஒரு பெரிய படகு வாங்கணும்னு நினைப்போம். அப்படியே நினைப்போம் அந்த காலத்துல. இப்ப நினைக்கிறோம், அந்த காலத்துல நினைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன படகு வச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நாம ஒரு பெரிய படகு வாங்கி மீன்பிடி தொழிலை விரிவுபடுத்தலாம், ஒரு மீன் கடை வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா அவருக்கு அப்படி வரல. நான் ஒரு பைலட் ஆகணும், நான் ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சேட்டலைட்டை உருவாக்கணும், பிற்காலத்தில் அணுகுண்டியை நான் பேச முடியும், பரிசோதனை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளுக்குள்ள there is a fire inside, ஒரு நெருப்பு உள்ளே எரிஞ்சிட்டு. அதன் காரணமாக தான் வீடு வீடா எந்த ஒரு பையன் அப்துல் கலாம்ங்கிற பையன் வீடு வீடா பேப்பர் போட்டானோ அந்த பையனுடைய புகைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்திய நாட்டுடைய அனைத்து பத்திரிகையிலும் முதல் பக்கத்தில் போட்டு இவர்தான் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவரிடம் இருந்து அசைக்க முடியாத கல்வி செல்வமும் தன்னம்பிக்கையும் தான். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவருடைய கருத்தரங்களை கலந்து கொண்டு அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றதிலே நான் இன்றும் நினைத்தால் எனக்கு மயிர் சிலிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையோடு பேசக்கூடிய வாய்ப்பு. அப்பொழுதே அவர் பதிவு செய்தார் மாணவ செல்வங்களிடையே, தம்பி நீங்கள் எல்லாம் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தீங்க என்று சொல்ல முடியாது, உங்களுடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக தான் இருந்திருக்கும், ஆனால் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும், ஒரு சாதனையாக இருக்க வேண்டும், ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று அந்த கருத்தரங்கிலே அந்த வார்த்தையை உதித்தார். நான் அப்படியே நாங்களாம் பார்த்துட்டு அசந்து போயிட்டோம். இது மாதிரி வார்த்தைகள் நாங்கள் புதுசாக முதல்ல கேட்கிறோம். என்னடா இப்படி சொல்றாரு? சொன்னது மட்டுமல்ல, அவர் செய்து காட்டி விட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய பொன்மொழிகள் தான். மாணவ செல்வங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கிறது. கவிஞர் வாலி ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார். ஆக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும்.
மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆக கண்ணதாசன், வாலி போன்ற திரை கவிஞர்கள் எழுதிய அந்த திரைப்பட பாடல்களை எல்லாம், பழைய பாடலை படித்து பாருங்கள். என்னை வளர்த்தது என்னை பெற்றோர் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் என்னை வளர்த்தது பழைய திரைப்பட பாடல்களுடைய சில வரிகள். அந்த லிரிக்ஸ் என்னை மிகப்பெரிய என்னை திங்க் பண்ண வைத்தது. என்னடா பிள்ளை எழுதியிருக்காரே என்று. ஆக இந்த வார்த்தை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் மேலே வர வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொன்னார் ஐயன் வள்ளுவர். ஆக இந்த குரல் யாருக்கு பொருந்தும்? எவ்வளவு தோன்றுகிறோமோ அந்த மணலிலிருந்து நீர் சுரக்கிறது என்ற குரலை எழுதிய வள்ளுவர் அதற்கு இலக்கணமாக நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் திகழ்ந்தார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் திருக்குறளிலே 666வது குறள், 666 ஃபேன்சி நம்பருடைய குறள். எண்ணிய எண்ணியாக எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறும் என்று சொன்னார். எந்த எண்ணத்தை நீ தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதில் நீ வெற்றியை காண்பது திண்ணம் உறுதி என்கிறார். ஆக சுவாமி விவேகானந்தருக்கும் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் நம்முடைய சுவாமி விவேகானந்த திருக்குறள் எழுதிய வள்ளுவருக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது பாருங்கள், கருத்தொற்றுமை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டால் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். வெறும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு கைத்து திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குரிய மெசேஜ் என்ன? ஏதேனும் ஒரு மெசேஜ் ஆச்சும் நம்ம இருக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் 1 மணி நேரம் பேசுறேன்னா 1 மணி நேரத்துல ஏதேனும் 2 பாயிண்ட் ஆச்சும் உங்களை டச் பண்ணிருக்கணும். நமக்கு அப்படித்தானே? இங்க பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. நம்முடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேராசிரியர் பெருமக்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. எத்தனையோ ஆசிரியர் வந்திருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆனா ஒரு சில ஆசிரியர்கள் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல் ஆகட்டும், இல்லை மிடில் ஸ்கூல் ஆகட்டும், அல்லது ஹை ஸ்கூல் ஆகட்டும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகட்டும், அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் ஒரு சில ஆசிரியர்கள் பண்ணிய தாக்கம், அந்த இம்பாக்ட் நம்மை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றி இருக்கிறது. எத்தனையோ ஆசிரியர் இருந்திருக்கலாம், ஆனா ஒரு சில ஆசிரியர் நமக்கு பிடிச்சிருக்கும். அவங்களுடைய அந்த பாடம் நடத்தக்கூடிய ஸ்டைல், நம்மளை கவரக்கூடிய அந்த ஒரு கரிஸ்மா அவனிடம் இருக்கும். அதன் காரணமாக நம்ம அவங்களுக்கு ஒரு பேனா இருக்கும். அதன் காரணமாகத்தான் பிற்காலத்தில் நம்ம நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், இதே கல்லூரியில வேதியியல் துறையில பேராசிரியராக இருந்த டாக்டர் வி.எம். செல்வராஜன் அவர்கள், கேள்விப்பட்டிருக்கீங்க. டாக்டர் வி.எம். செல்வராஜன் அவர்கள் வேதியியல் துறையினுடைய பேராசிரியர், இந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்திருக்கார். மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் எடுத்த கெமிஸ்ட்ரி தான், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ராசியல் காலேஜில் இருக்கும் பொழுது எடுத்ததுதான் நான் பின் காலத்தில் எம்எஸ்சி படிக்க முடிஞ்சது, எம்பில் படிக்க முடிஞ்சது. அவரெல்லாம் நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அதே போல திரு பாபநாசம் அவர்கள், அவர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் ராசியல் காலேஜில் நான் படிக்கிறப்ப 1980களில். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் எம்எஸ்சி படிச்சிருக்கவே முடியாது, எம்பில் படிச்சிருக்க முடியாது, பிஎஸ்சி முடிச்சிருக்க முடியாது. அந்த பேசிக் ஃபண்டமெண்டலை சொல்லி கொடுத்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள், கல்வியாளர்கள் அவர்களாம். அவர்களாம் எங்களுக்கு தான் கடவுளை போன்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சில ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தை போறோம், பள்ளிக்கூடத்தை ஒரு சில ஆசிரியர்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ண விதம், அது குறிப்பா தமிழாசிரியர் ஒருத்தர் ஆறுமுகம் என்ற தமிழாசிரியர். நான் என் பேர் உதயகுமார் என்று சொன்னா, அப்ப அப்பா பேரு ஆறுமுகம் பேரும், அதனால MA உதயகுமார் எழுதுவேன். இங்கிலீஷ்ல மட்டும் MAன்னு போட்டிருப்பேன், தமிழ்ல உதயகுமார் எழுதிருப்பேன். அவர் ஓங்கி விட்டார், என்னடா தமிழ் வகுப்புல போய் இங்கிலீஷ் கலவை எழுதுனா MA உதயகுமார் இங்கிலீஷ் எழுதிங்க வகுப்புல, தமிழ் வகுப்புல தமிழ்ல உதயகுமார் என்றுதான் எழுதணும் என்று சொல்லி என்னை மடைமாற்றம் செய்தார். இது 9ஆம் வகுப்புல வாங்குற அடி. நான் அதற்கு பின்னால ஒரு முறை கூட எழுதுனா MA உதயகுமார் இங்கிலீஷ் எழுதுவேன், இல்லைன்னா தமிழ் எழுத உதயகுமார் எழுதுவழிய எங்கேயும் MA தமிழ்ல போட்டு இங்கிலீஷ் உதயகுமார் எழுத மாட்டேன். ஆக இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுதான் வாழ்க்கையில எனக்கு மிக நீண்ட தொலைவுக்கு எனக்கு பயன்பட்டது. அப்படிப்பட்ட தமிழ் ஜாம்பவான் அந்த ஒரு சில ஆசிரியர்கள் கொடுத்த அந்த இம்பாக்ட், அந்த தாக்கம் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் காரணமாகத்தான் நான் முதுகலை பட்டதாரி வேதியியல் ஆசிரியர், +2 கெமிஸ்ட்ரி டீச்சராக வேலையை தொடர்ந்தேன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 1987. அதன் பின்னால் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், நாமக்கல் மாவட்ட கல்வி அலுவலர், சேலம் மாவட்ட கல்வி அலுவலர், இது போன்ற பல்வேறு பணிகள் பயணிக்க முடிந்தது என்று சொன்னால் அந்த பள்ளியிலையும் கல்லூரியிலையும் சொல்லிக் கொடுத்த ஒரு சில ஆசிரியருடைய தாக்கம், அதன் காரணமாக நான் எடுத்துக்கொண்ட முயற்சி
ஏன்னா முயற்சியிலேயே முடியாது தெரியும். முயற்சி தான் நம்ம இருக்கலையே முக்கியம். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன்னை வருத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காரு. உடைய முயற்சி தெய்வமே கைவிட்டு விட்டால் கூட உடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். முயல் ஆமை கதை படிச்சிருப்போம் நம்ம. முயலை ஆமையை ஓட வச்சா எது ஜெயிக்கும்? முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா? எப்பயுமே முயல் தான் ஜெயிக்கும். ஏன்னா முயல் வேகமா ஓடும், ஆமை மெதுவா ஓடும். ஆனா இப்படி ஓடிட்டு ஜெயிக்கிட்டு பொழுது முயல் என்ன படிச்சா, இந்த ஆமை மொல்லதான் வர போது, நம்ம ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு மொல்ல போலாம் என்று அங்கங்க அதை கடுப்பேற்றதுக்கோசரம் உட்கார்ந்து படுத்துட்டு தூங்கிட்டு மொல்ல போகுது. ஆனா ஒரு சமயத்துல அந்த ஆமை மட்டும் தொடர்ந்து விடாமுயற்சியோட நகர்ந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு பை இன்ச்சா நகர்ந்து ஆமை போயிட்டே இருக்கு. அந்த முயல் ஆமை கதையில பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா எங்க போய் ஜெயிக்குதுன்னா, ஆமை போய் அந்த ஃபைனல் கோட்டை தொட்டுடுது, அது வெற்றி அடைஞ்சிருது, முயல் ஓடி போய் செகண்ட் பிரைஸ் தான் வர முடியுது. ஆக முயல் ஆமை கதை என்ன சொல்லுது என்று சொன்னால், நீ முயற்சியுடையா நீ நிகழ்ச்சி அடையா. உனக்கு முயற்சி இருந்தால் வெற்றி அடைந்தே தீருவாய். அதுதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்தக் கொள்கிறது. இதை இன்னொரு விஷயங்கள் சொல்லலாம். நாம பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்களாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய, இப்ப நிறைய மாணவர்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை எண்ணங்கள், திரைப்படங்கள் அதை நிறைய விதை போட்டு தூண்டிடுச்சு. அது டிவி சீரியல் பார்த்தாலும் சரி, அல்லது திரைப்படங்கள் பார்த்தாலும் சரி, வேற எதை நம்முடைய ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப் பார்த்தாலுமே நெகட்டிவ் நியூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பாசிட்டிவ் மைண்டை வளர்ந்து we should be always optimistic. நாம் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துக்கு சொந்தக்காரனா இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான், நேர்மறை எண்ணமுடையவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே மிக எளிதாக வெற்றி பெற முடியும். எண்ணங்களை பற்றி இந்த சீக்ரெட்ங்கிற புத்தகத்தை அழகா இருக்காரு. அந்த சீக்ரெட்ங்கிற புத்தகத்தை தமிழாக்கம் வந்துருச்சு, பாரு உங்க லைப்ரரியில் இருக்கும், படிங்க. இதுக்கு முன்னதாகவே எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள்ங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த எண்ணங்கள் புத்தகத்தை தூர படிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா என்னை இப்படி பேச வச்சதுக்கான காரணத்துல ஒரு முக்கியமான காரணம் எண்ணங்கள்ங்கிற புத்தகம் தான். எண்ணங்கள் புத்தகம் தான். நீ எப்பயுமே எதை பிளஸ் மட்டுமே நினை, மைனஸை விட்டுடு. சினிமா பார்க்கிறோம், ஒரு இடத்துல வன்முறை, ஒரு மர்டர் பண்ற மாதிரி இருக்குதுன்னா பார்க்காது. ஆதித்ய சேனல் பாருங்க, ஜாலியா இருக்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அப்ப அந்த நேர்மறை எண்ணங்கள், எண்ணங்கள் தான், எந்த எண்ணங்கள் உன் மனதில் தோன்றுகிறதோ அதுதான் ஒரு சொல்லாக வெளியே வரும். இந்த சொல் எது வருகிறதோ அதுதான் செயலாக நீங்கள் செய்வீங்க. அந்த செயல் தான் உங்களுடைய பழக்கமாகவே மாறிவிடும். அந்த பழக்கம் தான் வாழ்க்கையின் பழக்கமாகவே மாறிவிடும். ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படை தான் அந்த எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தான் நேர்மறை எண்ணங்கள். அந்த நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நீங்க ஒருத்தர் இருக்கக்கூடிய அன்னப்பறவை போல, அன்னப்பறவை சொல்லுவாங்க இல்லையா, அன்னப்பறவை என்ற ஒரு உயிரினம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கருதுகின்றேன். இந்த ஜுவாலஜி பேராசிரியர் சொல்லுவாங்க இல்ல. அவங்க சொல்லுவாங்க அன்னப்பறவை என்ன பண்ணும்னா, பாலையும் தண்ணி கலந்து வச்சுட்டா பாலை மட்டும் சக் பண்ணி குடிச்சுக்குமா, தண்ணி அப்படியே விட்டுடுமா என்று நம்ம கதைகள்ல படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, நாம் அதை போல அன்னப்பறவை போல வள்ளுவர் சொல்லிருக்கார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒரு உடம்புக்கூடிய குணத்தையும் பாரு, குற்றத்தையும் பாரு, அதுல எது மிகுந்து காணப்படுகிறதோ அதை நீ எடுத்துக்க. குணம் இருந்தா குணம் எடுத்து, நமக்கு தேவையான எடுத்துக்க. நம்முடைய மகாபாரதத்துல கண்ணன் சொல்லுவார், இந்த தர்மனையும் துரியோதனையும் அழைச்சி நம்ம நாட்டில் சுத்தி பார்த்துவாங்க, எத்தனை பேர் நல்லவன் இருக்கான், எத்தனை பேர் கெட்டவன் இருக்கான்னு பார்த்துட்டு வா, கணக்கு எடுத்துட்டு சென்சஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. தர்மன் போவார், போயிட்டு எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வருவார். கண்ணா, நம்ம நாட்டுல சுத்தி பார்த்துட்டேன், இங்க எப்படி அத்தனை பேருமே நான் நல்லவன் கெட்டவன் பார்த்துட்டேன், அதுல எல்லாருமே நல்லவனா தான் இருக்காங்க, யாரும் கெட்டவனே இல்லை என்று தர்மன் சொன்னாராம். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு துரியோதன் வந்தாராம். அவரு ஒரு மாசம் பூரா எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு கண்ணகிட்ட கண்ணா நீ கேட்ட மாதிரி நல்லவன் எத்தனை பேரு கெட்டவன் எத்தனை பேருன்னு கணக்கு எடுத்துட்டேன் அப்படின்னாராம். சொல்லு அப்படின்னு கேட்டுக்காரு கண்ணன். நாட்டுல எல்லாருமே கெட்டவன் தான், நல்லவனே ஒருத்த கூட இல்லை என்று சொல்றாங்க. இதுல என்ன புரிகிறது, தர்மனுக்கு அந்த நல்ல குணம் மட்டுமே, இந்த நேர்மறை எண்ணம் மட்டுமே கண்ணில் பட்டிருக்கிறது. ஆகவே அவனுக்கு எல்லாம் நல்லவனை போலவே தெரிஞ்சிருக்கிறது.
ஏன்னா அவங்க ஒருத்தர் நல்ல குணம் இருக்கும். கமலஹாசன் ஒரு படத்தை சொல்வார், ஆள வந்தான்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். கடவுள் தன்மை கெட்ட தன்மை இருக்கும், அந்த நல்ல தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அவர் திடீர்னு சொல்றாரு எல்லாமே கெட்டவன் தான். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், அந்த நெகட்டிவிட்டி, அந்த அந்த பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அவர் சொல்றாரு நாட்டில் யாரும் நல்லவனே இல்லை, எல்லாம் கெட்டவனே. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்று அவர் சொல்லியிருக்கார். மிக முக்கியமான ஒரு குரல். இந்த குரல் தான் எல்லாருக்கும் அடிப்படை. கல்வினா காதானே. அந்த கண்ணதாசன் எழுதுறது முதல்ல காலத கவிதை எழுதினார். கலங்காத இரு மனமே உன் கனவெல்லாம் நடவாகும் ஒரு தினமே என்று கொஞ்சம் கண்ணதாசன் எழுதிய முதல் கவிதை. இந்த வள்ளுவ பெருந்தகை கல்விக்கு எழுதுகிற மிக முக்கியமான குரல்ல நான் மிக பிரைம் முதன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய குரல்னா கற்க. எப்படி கற்கணும்? கசடர அர்த்தம் முடிஞ்சிச்சு. கற்க, அப்புறம் கசடர, அடுத்தது கற்றவை கற்றபின். கற்றவை கற்றபின், அப்புறம் நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தக. இந்த 3 கா வருதா? கற்க, கசடர, கற்றவை கற்றபின். ஓகே, இந்த 3 கா. இந்த 3 காவியம் யார் ஒருவன் மிக சரியாக அடையாளப்படுத்தி அதை பின்பற்றுகிறானோ அவன் கட்டாயமா தருகிறான். அப்படி ஆனவர் தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர். அவர் சத்திய சோதனையை படிக்கும் பொழுது சொல்லுவார், இந்த திருக்குறளால நான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதுதான் அற்புதமான குரல்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அவருக்கு தக என்ற அந்த அற்புதமான அந்த குரல். அதே போல நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை பற்றி நான் சொல்லுவேன். இங்க இருக்கிற பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில பேராசிரியர்களாவே இருப்பாங்க, பணி நிறைவுபடுவாங்க. உங்க மேடம் மட்டும் அவங்க அடுத்தது இப்ப தேர்வு கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, அடுத்து முதல்வராக ஆவாங்க. இவர்கள் எல்லாம் ஏணிகளை போல அங்கேயே இருந்திருப்பாங்க. லேடர், இந்த ஏணி அப்படியே இருக்கும். கிரவுண்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏற்றுவாங்க, செகண்ட் ஃப்ளோர் ஏற்றுவாங்க, தேர்ட் ஃப்ளோர் ஏற்றுவாங்க. ஆனா நீங்க மேல போயிட்டே இருக்கலாம். ஆனா மேல போனாலும் மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வத்துல அம்மா அப்பாவுக்கு அடுத்தது யாரும் மறக்கக்கூடாதுன்னா குருவை மறக்கக்கூடாது. அதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் அது ஞாலத்தில் மான பெரிது. உலகத்திலேயே எது பெருசு அப்படின்னா இந்த டைம்லி ஹெல்ப். அந்த இளமையில் நீ படிக்கக்கூடிய அந்த கல்லூரி காலத்துல அவ செய்யக்கூடிய அந்த கல்வி சேவை, கல்வி தானம், இருக்கிறதுலே பெரிய தானம் என்னவென்று சொன்னால் அன்னதானம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த அன்னதானத்தை விட மிகச்சிறந்த தானம் என்றால் என்னை பொறுத்தவரை அது கல்வி தானம். அந்த கல்வியை தானமாக கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட குருவை நீங்கள் மதிக்க வேண்டும். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முன்னால் குரு வைத்தாங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம். என்ன சொல்லுவாங்க? மாதா கூட்டல் பிதா கூட்டல் குரு இஸ் ஈக்குவல் டு தெய்வம். இந்த 3 பேர்த்தையும் கும்பிட்டாலே தெய்வத்தை கும்பிட்ட மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவை கும்பிட்டா, அம்மா யாரு? குடியிருந்த கோயில். நம்ம எங்க குடியிருந்தோம்? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தோம் இல்லையா? நம்மள மேலதான் குடிச்சிட்டோம். இல்ல கடவுள் படைச்சு நம்மள அனுப்பிச்சுட்டாரா? இல்லையே. 10 மாசம் வயிற்றுல சுமந்து ரத்தத்தை சிந்தி உயர மறுபிறவி என்று சொல்லக்கூடிய அந்த ரீபர்த் சொல்லக்கூடிய அந்த பிரசவம் நம்மளை வெளியே உலகத்துக்கு வெத்து போட்டவங்க யாருன்னா அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நம்ம நன்றி செய்யணும். அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதுதான். அதே போல மகளுக்கும் ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டதுதான். இந்த மகனை பெறுவதற்கு அந்த தாய் அந்த மகனை பெறும் பொழுது ஏற்பட்ட இன்பத்தை விட இவர் ஒரு சான்றோன் என்று ஊர் மக்கள் சொல்லுகின்ற பொழுது அடையக்கூடிய அந்த இன்பம் தான் வேறு இன்பம் அந்த அம்மாவுக்கு. அதனாலதான் வள்ளுவர் அழகு சொல்றார், ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த குரலுக்கு இலக்கணமாக நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள்
நன்றி செலுத்து. இந்த கிராட்டிடியூட் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியுமா இப்படி செலுத்தணும். அதே போல மகன் அப்பாவுக்கு என்ன செய்யணும், மகனோ மகளோ, மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். அல்லது மகள் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். இந்த மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று ஊர் மக்கள் பேசும்படியாக இருக்கிறது. இந்த மகளை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்திருப்பாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழ்க்கை இருக்கிறது. இதையெல்லாம் வள்ளுவ பெருந்தகை சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் மறக்க முடியாது. அதே போல அப்துல் கலாம் பத்தி சொல்கின்ற பொழுது அவருடைய பொன்மொழிகள் எனக்கு ரொம்ப இன்னொரு பிடித்த ஒரு சில பொன்மொழிகள். இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நான் சொல்ற எதிர்மறை எண்ணங்கள் கூட. உன்னால் முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டேதான் இருப்பான். உன்னால் முடியாது என்று நினைப்பதையெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் முடித்துக் கொண்டே இருப்பான். ஆகவே முடியாது என்பதெல்லாம் சொல்லுவாங்க, முடியாது என்பதை முடியும் என்பதை இந்த மூளையில் வை, பிரெயின்ல வை. முடியும் என்பதை இந்த மூளையில் வை, முடியாது என்பதை அந்த மூளையில் வை. கார்னர். சோ முடியும் என்பதை மூளையில் வை, முடியாது என்பதை மூளையில் வை. அப்படி வைக்கப்படுகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க வெற்றி பெற முடியும். அப்ப அவர் சொன்ன மாதிரி வெற்றிக்கும் குதிரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஹார்ஸ் பவர், ஹெச்பி சொல்லுவோம், மோட்டார் சொல்லுங்க. எப்படி குதிரை ஜெயிக்குது குதிரை பந்தயத்துல? எந்த விலங்கை விட குதிரை பந்தயம் போட்டோம்னா எந்த மற்ற விலங்குக்கும் குதிரைக்கு விட்டா எது ஜெயிக்கும்? குதிரை ஜெயிக்கும். ஏன்னா குதிரை வந்து ஹை ஸ்பீட். நீங்க எப்படி இருக்கணும்னா வெற்றி பெறும் வரை குதிரையை போல் ஓடு. புரியுது இல்லையா? வெற்றி பெறும் வரை குதிரையை போல் ஓடு. வெற்றி பெற்றவுடன் குதிரையை விட வேகமாக ஓடு. வெற்றி பெறும் வரை குதிரையை போல் ஓடு. வெற்றி பெற்றவுடன் என்ன செய்யணும்னா குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதான் வெற்றியுடன் நிலைத்திருக்கும். ஒலிம்பிக்ல ஓடுறான் ஒருத்தர் 10 செகண்ட்ல ஓடி போய் ஜெயிக்கிறான், கோல்டு மெடல் வாங்குறான். அது 10 செகண்ட்ல ஜெயிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அடுத்த 10 செகண்டா, அடுத்து 9 செகண்டுக்கு போகணும். அந்த 9 செகண்ட் போகும்போது தான் இருப்பீங்க, அடுத்த வந்து பண்ணுவான். ஆக இதை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்று சகஜம். இந்த நீட் தேர்வு எழுதும் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தற்கொலை புரிஞ்சுவாங்க. பேப்பர்ல பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமி இது. அதே போல உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ. ஆக நம்ம மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும். வெற்றி தோல்வி என்பதுதான் சகஜம். என்ன சொல்ற, தோல்வி என்பது அடிப்படை தேவை. தோல்வி அடைந்தால்தான் வெற்றியுடைய ருசி கிடைக்கும். நிழல்ல இருக்கும். நம்ம இந்த நிழலுடைய அருமை எப்படி தெரியும்? கொஞ்ச நேரம் வெயிலுக்கு போயிட்டு இருந்தப்பதான் நம்ம நிழலே இருந்துச்சுக்க இந்த அருமை தெரியாது. அது போல ஒரு தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி அடைகின்ற பொழுது ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு ஏற்படக்கூடிய வெற்றிக்கான படிக்கட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, ஒருத்தன் நடந்து போயிட்டு இருப்பாங்க, கீழே விழுந்தா புல்தறிக்கு விழுந்துட்டான்னு சொல்லி அப்படியே விழுந்துறதா, அப்படியே படுத்துக்கிறதா? இங்க மீண்டும் எந்திரிச்சு ஓடணும். ரன்னிங் ரேஸ்ல பாக்குறோம், ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான், ஒருத்தன் கல்லு தறிக்கு கீழே விழுந்துருவான், மீண்டும் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணுவான். வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது தப்பு இல்லை. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றி பெற்றவர்களுக்கும் சரி தோல்வி அடைந்தவர்களுக்கும் சரி வரலாற்றில் நிச்சயம் இடம் இருக்குமா? வெற்றி பெற்ற அத்தனை மன்னர்களுக்கும் வரலாறு இடம் இருக்கா? தோல்வி அடைந்தவர்களுக்கும் கஜினி முகமது பார்க்கிறோம், 16 முறை சோமநாதபுரத்தை படையெடுத்தாரு, அப்படின்னு தோல்வி அடைஞ்சாரு. அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, தோல்வி அடைஞ்சாரு, கடைசியா ஜெயிச்சாரு. ஆக வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு வரலாற்றில் நிச்சயம் இடம் இருக்கு. ஆனால் நான் போட்டிக்கே போல, நான் வேடிக்கை பார்க்கறேன், தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கறேன், இல்ல நான் உங்களை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னால் அவர்கள் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது. சோ நாட் ஈவன் சிங்கிள் லைன் கூட அவங்க ஹிஸ்டரியில் கிடையாது. வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் வரலாற்றில் நிச்சயம் இடம் இருக்கும்.
இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கோ வெற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கோ வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது. சோ வாழ்க்கையில் நம்ம முன்னேற வேண்டும் சொன்னால் நம்ம வாய்ப்புகளை எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி உள்ள வரணும். இல்ல நான் வேடிக்கை பார்க்கிறேன், இல்ல நான் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய பேர்த்த பார்க்கிறோம், இந்த டீ கடையில பார்த்தா கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பான், அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில அப்படியே இருப்பான். இவனை பத்தி குறை சொல்றது, புறம் கூறாமைன்னு அழகான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு வள்ளுவர். ஆனா என்ன பண்ணா கமெண்ட் அடிச்சு இவரை பத்தி அவரை பத்தி இவர் கமெண்ட். இந்த டீ கடை பெஞ்சில் டீ குடிச்சிட்டு அவன் அப்படியே இருப்பான். ஆனா இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம அவன் பாட்டுல அவனுடைய தன் கடமை என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு போறான் பாரு, அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆழமாயிடுவான். அவன் அடுத்த முறை வந்தப்ப போறப்ப அந்த டீ குடிச்சு கமெண்ட் அடிக்கிறவன் அதே இடத்துல இருப்பான், இல்ல பெஞ்சு மாறி இருப்பான் தான், இந்த பெஞ்சில் தான் அந்த பெஞ்சுக்கு மாறி இருப்பான். ஆனா அவன் அப்படி இல்லை, அவன் அடுத்த லெவலுக்கு மாறி இருப்பான். ஆக அந்த வகையில நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.